எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தான் மாசத்தினுடைய கடைசி ட்ரேடிங் டே. இன்னொரு 5 மணி நேரம் தான் இருக்கு. இதுல மார்க்கெட் 25,000 போய் தொடுதா இல்லையா அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இந்த சமயத்துல ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி பெரிய தலைங்களை பூரா இனி ஷேர் மார்க்கெட்ல மோத விட போறாங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல. அப்ப 11% தான் இந்த காலத்துல ஜெயிக்க முடியுது ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்ற சமயத்துல ரீட்டைல் பீப்புள் போய் தானா கொண்டு போய் தன்னுடைய பணத்தை கொண்டு போய் இந்தாங்க வச்சிங்க, என் பணத்தை வச்சிங்க அப்படின்ற மாதிரி போய் அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் விழுந்து ஏகப்பட்ட பேர் லாஸாக பண்ணுறாங்க. அது ஒரு அடிமை மாதிரி அடிமைத்தனம் மாதிரி ஆயிருந்து வச்சிங்களேன், ஒரு போதை மாதிரி ஆயிடுது. திரும்ப போய் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண வேண்டியது, பணத்தை யாராவது பெரிய ஆளுங்களுக்கு பணத்தை விட்டுவிட்டு ஓடி போக வேண்டியது. இப்படியே இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இப்போ தான் செபி ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ணுறதுனால ரீட்டைல் ட்ரேடர்னுடைய வால்யூம் குறைஞ்சுன்னு வச்சிங்களேன், அப்போ பெரிய தலைங்க தான் மோதிக்குவாங்க. ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பெரிய ஆளுங்க ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, மற்ற மாநிலத்தில் அப்படி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, ரீட்டைல் லெவலில், இண்டிவிஜுவல் லெவலில். அதே மாதிரி பெரிய பேங்க்ஸ் மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்குள்ள மோதி யார் 11% அவங்க தான் ஜெயிக்க முடியும். அப்படி என்ன செபி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க டீப்பாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை ஃபுல்லாக டீப்பாக அனலைஸ் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல கொஞ்சம் மாடரேஷன் பண்ணலாம், அதுல ஒரு ரேஷனலைசேஷன் பண்றது மூலமா ரீட்டைல் என்ட்ரியை கொஞ்சம் குறைக்க முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அப்ஃப்ரண்டா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஷன்ஸ் பிரீமியம் அப்படின்றாங்க. இது ஏற்கனவே இருக்கு. ஆப்ஷன்ஸை நீங்க செல் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த செல்லுக்கு நீங்க பிரீமியம் அப்ஃப்ரண்டா தான் பே பண்ணணும். அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ்ல பை சைடு போனாலும் சரி, செல் சைடு போனாலும் சரி, பிரீமியம் அப்படின்றது கலெக்ட் பண்ண தான் போறாங்க. ஸோ அப்போ இதில் வேற ஏதாவது ஆப்ஷன் பையிங்லேயும் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் வருதா அப்படின்றது குறிக்கிறதா இந்த அப்ஃப்ரண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்றது. அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஸ்ப்ரெட்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு சூப்பரான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் யாரோ ஒருத்தர் விற்கிறாங்க, யாரோ ஒருத்தர் வாங்குறாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். ரொம்ப கிளவரான ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விற்கிறது அவங்களே இருந்துக்குவாங்க, வாங்குறது அவங்களே இருந்துக்குவாங்க. ஸோ கரண்ட் எக்ஸ்பைரியிலேயே விற்கிறதும் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் விற்றுட்டு வாங்குறது இன்னொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வாங்கும் பொழுது அவங்களுடைய ரிஸ்க் ரிட்டர்ன் அப்படின்றது டிஃபைன் ஆயிடுது. அல்லது கரண்ட் மந்தில் வாங்கிட்டு நெக்ஸ்ட் மந்தில் விற்றுட்டு ஏதாவது ஒன்று மாற்றி ஒரு ஸ்ப்ரெட் போடுறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்டுக்கு இதில் ரிஸ்க் கம்மியாகிறதுனால மார்ஜின் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலேயே ரீட்டைல் பீப்புள் நிறைய இதில் போகிறதுனால அதுலேயும் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணி விடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதே மாதிரி பொசிஷன் லிமிட்ஸை இன்ட்ராடே மானிட்டரிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு மெஷர்ஸ் கொண்டு வர்றாங்க. மாப்பு வச்சுட்டடா எனக்கு ஆப்பு அப்படின்ற மாதிரி மினிமம் கான்ட்ராக்ட் சைஸ் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்றது நடக்குது. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு பேங்க் நிஃப்டி 15 அப்படின்ற ஒரு குவான்டிட்டி வாங்குறீங்கன்னு வச்சிங்க ஒரு ஃபியூச்சர்ஸில், அதனுடைய ஒரு கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, ஒரு 50,000 ரவுண்டாக வச்சிங்க, 50,000 இருக்குன்னா அப்போ இதுக்கு மொத்த கான்ட்ராக்ட் சைஸ்னுடைய வேல்யூ எவ்வளோ, 6.5 லட்சம் தான் கணக்கு வருது. சரி, 7.5 லட்சம் கணக்கு வருது. அப்போ 5 லட்சத்துக்கு 50,000 × 10னா 5 லட்சம், அதில் ஒரு பாதி 2.5 லட்சம், 7.5 லட்சம் கணக்கு வருது. அப்போ இந்த 7.5 லட்சம் பொசிஷன் இருக்கிறதுனால ரீட்டைல் பீப்புள் போய் அசால்ட்டாக இதுல எல்லாம் கான்ட்ராக்ட்ஸை வாங்குறாங்க. இப்போ இந்த 5 to 10 லட்சம் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் சைஸை நியர்லி ஒரு 30 லட்சமா மாத்திட்டா அப்போ அப்போ பாதி பேர் உள்ள வர்றதுக்கு தயங்குவாங்க இல்லையா? ஸோ இருக்கிறதுலையே இவங்க எடுத்திருக்கிற மெஷர்ஸில் இதுதான் மிகப்பெரிய பிரம்மாஸ்திரமாக இருக்குது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு பிஎஸ்சி ஸ்டாக் ஆகட்டும், பிஎஸ்சியில் நடக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி என்எஸ்சியில் நடக்கக்கூடிய எஃப்என்டோ டிரான்சாக்ஷன் ஆகட்டும், 10% 30% கீழே உழுகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ இதுதான் செபி ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. நான்லாம் நினச்சேன் இன்றைக்கெல்லாம் உலகமே தலைகீழாக மாறப்போகுது, இந்திய ஷேர் மார்க்கெட்டை தூக்கி போட்டு மிதிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொட்டைத்தலையில் ஏன் முடியல அப்படின்றது நம்ம கேள்வியே கேட்கக்கூடாது. ஓகே, மொட்டைத்தலையில் முடி இருக்காது அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஸ்சி ஷேர்னுடைய ப்ரைஸ் எல்லாம் எப்படி ஒரு 10% கிராஷ் ஆகிடும். ஏன்னா பொதுவாக ஒரு ஷேர்னுடைய இன்கம் கம்மியாகுதுன்னா, இதுக்கு முன்னாடி ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் அப்படி தான் கோல்டு லோன் கொடுக்க முடியாதுன்னே அவன் கிராஷ் ஆனான், ஏன்னா அவனுடைய பிஸ்னஸ் வால்யூம் கம்மியாகுது அப்படின்ட்டு. ஆனால் பிஎஸ்சி கிராஷ் ஆகாமல் அவன் பாட்டுக்கு சந்தோஷத்தில் தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கான். சரி, ஓகே, மொட்டைத்தலையில் முடியல, அது ஏன் முடியல அப்படின்ற ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற ஷேர் அவனுக்கு காலையில் 6% மேலே ஏறிட்டு இப்போ 3% ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இவனுக்கும் சரியான அடி தான் விழுந்திருக்கணும். ஏன்னா இவனுடைய டெரிவேட்டிவ்ஸ் வால்யூம் 20 to 30% குறையலாம்.
ஆனால் ஷேர் மார்க்கெட் எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, சரி செபி கொண்டு வந்த நிகழ்வுகள்னால டிஸ்கவுண்ட் புரோக்கர் தான் அடி வெளுத்து விடுவானே, டிஸ்கவுண்ட் புரோக்கர் இனிமேல் வாழ்க்கை நடத்துறதே ரொம்ப கஷ்டமாயிரும், அப்போ பழையபடி ஃபுல் சர்வீஸ் பண்ணக்கூடிய புரோக்கருக்கு பெரிய ஆளாயிருவானுங்க அப்படின்ற மாதிரி என்னத்தையாவது ஒன்று சொல்லி, அதான் மொட்டை தலையில் ஏன் முடியல அப்படின்ற மாதிரி நம்ம காரணமே கேட்காம சரிப்பா நல்லா இருந்தீங்கன்னா சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். இந்த ட்ரைடன்ட் ஷேர் சமீபத்தில் ரிசல்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் பார்த்தா நேற்றெல்லாம் ஓரளவுக்கு வளர்ச்சி தான். 37 ரூபா ரேஞ்சில் இருந்தவன் திடீர்னு 41 ரூபா வரைக்கும் போயிட்டான். அதுக்கப்புறம் இனி என்ன நினச்சானோ அவன் ஒரு 3% கீழ் நோக்கி இறங்கி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த சமயத்தில் இன்னுமே அவனுடைய டிவிடெண்ட் ஈல்டு வந்து நார்மலாக தான் இருக்குது. 1% டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். அந்த டிவிடெண்டுக்கு எந்த விதமான பங்கம் வராத மாதிரி அவனுடைய ஜூன் குவார்ட்டர் ரிசல்ட் அப்படின்றது ஆல்மோஸ்ட் 74 கோடி லாபம் தான் சம்பாரிச்சிருக்கான். ஸோ அவனுக்கு கொடுக்கக்கூடிய தற்சமயத்துக்கு அவனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் வந்து என்ன ஆகுது, ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணுது. இந்த வகையில் முதலீட்டாளர்கள் வந்து இங்கே தாங்க விஷயம், ஏதாவது டிஐஸ் ஹெவியாக வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா மட்டும்தான் அந்த ஸ்டாக்குக்கு இம்மிடியேட்டாக ஏதாவது ஒரு நியூஸ் கிடைக்கும். சும்மா ரீட்டைல் பீப்புள் எப்படி அதை அந்த ஷேரை தூக்கி நிறுத்த முடியும்? ப்ரொமோட்டர் 73% வச்சுருக்காங்க, அவங்க என்ன பையிங் அண்ட் செல்லிங்கில் என்கேஜ் பண்ண போகிறாங்களா? கிடையாது. அப்போ எஃப்ஐஎஸ் 2.63% வச்சுருக்காங்கன்னா அவங்கெல்லாம் வாங்கி போட்டால் ஒரு வருஷம் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்குற ஆளுங்க. டிஐஸ் தான் கிட்ட ஸ்டாக் வந்துனா தான் அவங்க போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். வெறும் பப்ளிக் மட்டும் அதை வாங்கி வித்துக்கிட்டு இருந்தால் பெருசாக அதில் ஒரு மூவ்மெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ட்ரைடன்ட் வந்து இப்போதைக்கு ஸ்லோவாக தான் இருக்குது ரிசல்ட்டுக்கு அப்புறம். ஸோ ட்ரைடன்ட் ஷேர் வச்சுருக்கிறவங்களாம் வேண்டிக்க வேண்டிதான் சாமிகிட்ட, ஆண்டவா எப்படியாவது பெரிய ஆளுனுடைய கண்ணில் பண்ணும் அல்லது ரீட்டைலில் பல்கை வாங்கி விற்கணும், ஏதாவது ஒரு நியூஸ் வந்து ஏதாவது ஒரு ட்ரிகர் நடக்கணும்னு வேண்டிக்க வேண்டியது தான். நண்பர்களே, ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஏதாவது புது ஐபிஓ ஓப்பன் ஆகுதுன்னா எந்த ஐபிஓவும் இல்லை. சைகல் அப்படின்ற ஐபிஓ ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகுது. இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்கக்கூடிய அக்கும்ஸ் ட்ரக்ஸ் அப்படின்றது இன்னும் 2 நாளைக்கு ஓப்பனாக இருக்கும். அதாவது நாளைக்கு தேதி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். இந்த அக்கும்ஸ் ட்ரக்ஸ்னுடைய ஐபிஓ நம்ம பார்க்கும்பொழுது இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 30 பக்கத்தில் இருந்தது ஓப்பனிங் டைமில். இப்போ 26 இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வர்றான். நாளைக்கு எங்கேயாவது 20க்கும் கீழே குறைஞ்சி 15 அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சுமாரான ஐபிஓ தான். ஒரு 20க்கு மேலே தொடர்ந்து இருந்துட்டு வந்ததுன்னா கூட சரி பாவம் பண்ணி பார்த்துட்டு மேபி ஷேர் மார்க்கெட் இது லிஸ்டிங் கெயினில் ஒரு 10 to 15% மேலே வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடந்த வரலாறுகள் அப்படி தான் சொல்லுது. இந்த சமயத்தில் ஏதாவது நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ் இருக்கா, இன்னைக்கு லாஸ்ட் டேட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு லாஸ்ட் டேட் எதுவும் இல்லை. மோத்திலால் ஓஸ்வால் மேனுஃபேக்சரிங் ஃபண்ட் அப்படின்றது 2 ஆகஸ்ட் அப்படின்றது தான் ஒரு ஃபைனல் டேட்டாக இருக்குது. இன்னொன்று குரோனுடைய நிஃப்டி இவி அண்ட் நியூ ஏஜ் ஆட்டோமேட்டிவ் ETF அப்படின்றது 2 ஆகஸ்ட்டில் ஆஃபர் பண்ணுறாங்க. அதனால் அந்த ஆஃபர்னுடைய க்ளோசிங் டேட் அது. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஏகப்பட்ட நியூஸ் இருக்குது. போனஸ்க்கு இத்தனை ஷேர்ஸ் இருக்குது, அதே மாதிரி பைபேக்ஸுக்கு இத்தனை ஷேர்ஸ்னுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, ரைட்ஸுக்கு அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அதே மாதிரி ஸ்பிளிட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இத்தனை அனௌன்ஸ்மெண்ட் சமீபத்தில் வந்ததில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் ஓரளவுக்கு இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த மைண்ட் டெக் வாங்காத ஷேருக்கு தான் மேலே ஏறுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ராசி போல. மைண்ட் டெக்னு ஒரு ஷேர், அவன் இன்னைக்கு ஒரு 5% ஏறி இருக்கான். சிடிஎஸ்எல்லாம் ஒரு 3% ஏறி இருக்கான். நான்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த இந்த ஸ்டாக்குகளில் நியூஸ் இருக்குது. அவன் வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் ரேட்டில் வந்து உளுந்தா செமையாக இருக்குமே அப்படின்ற மாதிரி நானும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எல்லாம் கொஞ்சோண்டு மேல் நோக்கி தான் இருக்கானே. நண்பர்களே, இந்த சமயத்தில் ரிசல்ட் சீசன்லாம் வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கானே. டொரண்ட் பவர் யாராவது வச்சுருக்கீங்களா? இன்னைக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவனை 18% ஏற்றி விட்டுருக்காங்க. அதே மாதிரி கிரானுவல்ஸ் ஒரு 6%. இந்த வருண் பெவரேஜஸ் எல்லாம் நேற்று எதுக்கு அப்படி 5% கீழே இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்தான்னு தெரியல ரிசல்ட்டுக்கு முன்னாடி. இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் ஆல்மோஸ்ட் 2 to 3% பாசிட்டிவ்ல இருந்தால் இப்போ 1% பாசிட்டிவ்ல இருக்கா. இருக்கிறதுலே ஒரு துக்ககரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டுக்காக நம்ம ரொம்ப காத்திருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம வச்சிருக்கிற ஷேரை மேல் நோக்கி தூக்கி விடுவானு அப்படின்ட்டு. ஆனால் கீழே பிடிச்சி அமுத்தி விட்டுறானு. இந்தியா மார்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 7% இறங்கி போச்சு. என்ன காரணம்னா அவங்களுடைய அடிஷன், சப்ஸ்கிரைபர்னுடைய அடிஷன்ஸ் வந்து பெருசாக இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அந்த ஷேர்லாம் பிடிச்சி இறக்கி விட்டாங்க. நண்பர்களே, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரிசல்ட்டினோட இம்பாக்ட் வேற லெவலில் இருக்கு. நல்ல ஒரு ரிசல்ட் மார்க்கெட் ஏற்றுச்சிங்கன்னா 10 to 20% லாபம் வரக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கும் ஏகப்பட்ட ஷேர்கள், முக்கியமான ஷேர்களுடைய ரிசல்ட் வருது. கோல் இண்டியா, எம்என்டம், மாருதி, டாடா ஸ்டீல் எல்லாமே ஜாம்பவான்கள். இந்த ஷேர்களுடைய ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து நாளைக்கு இந்த ஷேர்களெல்லாம் 10%, 5% தூக்கி விட்டாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டே மேலே வந்து வந்துக்கும். நண்பர்களே, இந்த சமயத்தில் எஃப்ஐஸ் ஏதோ ஒரு விஷயத்தை மோபம் முடிச்சிட்டாங்க போல. நேற்று அவங்களுடைய செல் ஃபிகர்ஸ் எல்லாம் நம்ம போய் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், 5598 கோடி அப்படின்ற மாதிரி விற்றுருக்காங்க. இந்த மாதத்துலேயே வந்து கொஞ்சம் அதிகமான செல்லிங்.
இப்போ ஏற்பட்ட செல்லிங் ஏன் அவங்க திடீர்னு பண்ணாங்க, அவங்களுக்கு ஏதாவது நியூஸ் வந்துச்சா என்ன ஏது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆக மொத்தம் இது வந்து 5598 கோடிக்கு நேற்று விற்று வச்சிருக்காங்க. ஒருவேளை செபியினுடைய நியூஸ் ஏதாவது ஒரு மாதிரி யோசிச்சு இது பண்ணி வச்சுட்டாங்களே என்னன்னு தெரியல. ஆனால் நம்மளுக்கு என்னங்க வேணும், அவன் போனால் போயிட்டு போகிறான், நம்மளுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம டிஐஸ் உள்ள பணம் போட்டு வந்தால் பரவாயில்ல. பல லட்சம் கோடி உள்ள போட்டு இப்போ மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தி வச்சிருக்கு நம்மளுடைய டிஐஸ் தான். எஃப்ஐ திறந்து வெளியே போயிட்டாங்கன்னா அப்போ நம்ம மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிள் ஆயிரும். நண்பர்களே, இன்னைக்கு லாஸ்ட் டே ஃபார் டு ஃபைல் த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். தயவுசெய்து பார்த்து ஏதாவது இருந்தால் பண்ணி விட்ருங்க. அப்புறம் கடைசி நேரத்தில் ஏதாவது பண்ணால் மட்டும் ஏதாவது பெனால்ட்டி போட்டு விட்டுற போகிறாங்க. இந்த காலத்துலலாம் நீங்கள் நஷ்டம் அடைஞ்சு கும்பா பாடி கதற்கடை துண்டை தலையில் போட்டு வந்தீங்கன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் லாபம் பண்ணி ஒரு மாதிரி மேலே இருந்தீங்கன்னாக்கா அப்புறம் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் கரெக்டாக பண்ணித்தான் ஆகணும். இந்த சமயத்தில் இந்த சுவன் ஃபார்மா அப்படின்ற ஒரு ஷேர் இருக்குது. அது இன்வெஸ்டரில் வந்து இன்றைக்கி ரொம்பவுமே ஹாப்பி பண்ணி விட்டுருக்கு. என்ன காரணம்னா 8.25% ஏறி இருக்கான். இதெல்லாம் எந்த சந்தில் இருப்பான்னு கூட பல பேர்த்துக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி 8.25% ஏறி மார்க்கெட்டினுடைய ஃபோக்கஸில் வந்திருக்கு. கடந்த ஒரு வருஷத்துலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவன் பாட்டுக்கு படுத்து சிவனேன்னு தூங்கிட்டு இருப்பான். திடீர்னு என்னைக்காவது ஒரு இடம் இந்த மாதிரி தூக்கி விட்டுறாங்க. அந்த வகையில் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நியூஸ். நெட்வொர்க் 18 ஒரு ஷேர், அவனு இன்றைக்கி ஒரு 5% ஏறி இருக்கான். இந்த கம்பெனி டிவிடெண்ட்லாம் எதுவும் கொடுக்கறது இல்லை, 0% அதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு. ஆனால் இன்றைக்கி ஒரு 6% ஏறி இருக்கான். இது ஒரு லாபகரமான கம்பெனியா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, நான் ஒரு கும்பா கம்பெனி அப்படின்ற மாதிரி இருக்குது. இவங்களுடைய லேட்டஸ்ட் ரிசல்ட் ஜூன் ரிசல்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த கம்பெனிக்கு எந்த விதமான திருப்பு முனையும் காணோம். ஆனால் இன்றைக்கி எதுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இதை ஒரு 5% ஏற்றி அதை ஃபோக்கஸில் கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னு தெரியல. லிண்டே இந்தியா ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு 4.5% ஏறி இருக்குது. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 830 ரூபா, 8330 ரூபா. இதனுடைய 52 வீக் ஹை அப்படின்றது 9935. ஆல்மோஸ்ட் மேல் நோக்கி ஏறுற மாதிரி இருந்தால் 1000 ரூபா பக்கம் ஏறணும். ஸோ இந்த ஷேர் மேல் நோக்கி ஏறி வந்ததுக்கு அப்புறம் தான் ஏறி வந்துட்டானா அப்படின்ற மாதிரி தெரிய வரும். ஸோ தற்சமயத்துக்கு இது வந்து சப்போர்ட்டில் இந்த லிண்டே இந்தியா அப்படின்ற ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு செய்தியின்படி 4.5% ஏறி இருக்கு. இந்த ஏப்டெக் அப்படின்ற ஷேர் கூட பாருங்க, இன்னைக்கு ஒரு 6.5% ஏறிட்டான். சமீபத்தில் இதெல்லாம் ஒரு 200 ரூபாய் 210 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன் தான் அங்கே சப்போர்ட்ல இருந்தான். அப்போ வந்து இவன் ஏறுவானா இல்லையா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இப்போ ஒரு 10 நாள் கழிச்சு இவன் 210 ரூபாயிலிருந்து இன்னைக்கு 236 ரூபா வந்து ஒரு 6% மேல் நோக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால ஓகே இவன் ஏறி வந்துட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். நண்பர்களே, இந்த வேதாந்தா ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ். அதாவது அந்த ஷேரை வந்து பிரித்து விடுறதா அவங்களுடைய போர்டில் ஏற்கனவே பேசியிருந்தாங்க. அதனுடைய ஃபைனல் ஸ்டேஜை நோக்கி இப்போ போய்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா அந்த கம்பெனிக்கு கடன் கொடுத்தவங்கள ஆல்மோஸ்ட் 75% ஓகே கம்பெனியை பிரித்து விட்டுக்குங்க அப்படின்ற மாதிரி ஓகே கொடுத்துருக்காங்க. ஆமாம், எந்தையோ ஒன்று பண்ணி எங்களுக்கு கடனை திருப்பி கொடுத்தா சரி அப்படின்ற மாதிரி தான். நண்பர்களே, சிசிஎல் அப்படின்ற ஒரு ஷேர் இன்னைக்கு ஒரு 5.25% ஏறி இருக்கு. அவனுடைய வால்யூம் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் சமீபத்தில் ஒரு சப்போர்ட் ரேஞ்சிலேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தா 500க்கும் 600 ரூபா ரேஞ்சுக்கும். அங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ அவனுடைய பழைய ரேட் 675 வரைக்கும் போயிருக்கான். எங்கள் பாட்டிமா ஒரு பொருளாதார புலி அப்படின்றத நிரூபிச்சிட்டாங்க போல. இந்த சமயத்தில் வந்து இன்னொரு ஷேர் ஒன்று ஜூப்ளியன்ட் ஃபுட், அதனுடைய வால்யூம் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகி ஒரு 3.25% பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ அப்போ இந்த ஷேர்லாம் சமீபத்தில் இந்த ஜூப்ளியன்ட் ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாகவே ஒரு குறிப்பிட்ட ட்ரேடிங் ரேஞ்ச் பேட்டர்னுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. இப்போ கூட இந்த வருஷத்தில் 2024 மே மாதத்தில் ஒரு 450 ரூபா பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன் இன்னைக்கு ஒரு ஷேருக்கு 600 ரூபா பக்கம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஷேர்களை எல்லாம் ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சு எழுதி வச்சு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஒரு முதலீட்டாளருக்கு இன்வெஸ்டருக்கு அது என்னைக்காவது ஒரு பயன் தரும். இந்த சமயத்தில் சவுத் இந்தியன் பேங்க் ஷேராக வச்சுருக்கீங்களா? இன்றைக்கி அதனுடைய ப்ரைஸ் அப்படின்றது எடுத்து பார்க்கும்பொழுது 1% இறங்கி தான் இருக்குது. ஆனால் அதில் ஆக்சுவலாக நல்ல நியூஸ், 750 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய போர்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த பெர்சிஸ்டன்ட் அப்படின்ற ஷேரில் இன்றைக்கி ஒரு 3% வால்யூம் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 3% கெயின் ஆகிருக்கு வித் வால்யூம். இந்த ஷேர்லாம் ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி ரொம்ப லோ ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து 3300 ரூபா பக்கம் பிக்கப் ஆனவன் இப்போ 5000 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். கடந்த ஒரு 7-8 நாட்களாகவே இதில் பெருசாக ஒன்றும் வால்யூம் நடக்கல. இன்றைக்கி இதனுடைய வால்யூமில் கொஞ்சம் ஏற்றமாக காமிக்கிறான். பட் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு லோ ரேட்டில் இந்த மாதிரி பெருசாக பல்காக வால்யூம் நடக்குன்னு வச்சிங்களா, ஒரு உதாரணத்துக்கு வால்யூம் இப்படி நடந்தது அப்படின்னா நம்மளுக்கு நல்லா கண்ணுக்கு தெரியும். ஆனால் இதனுடைய வால்யூம் எல்லாம் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. இன்றைக்கி மட்டும் இதனுடைய வால்யூம் கொஞ்சம் அதிகமாக காட்டுறாங்க. ஸோ இந்த ஷேர் தொடர்ந்து மேல் நோக்கி போச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு. நண்பர்களே, கடைசியாக ஒரு நியூஸ், கடைசி இல்லை அதுக்கு முன்னாடி இந்த நியூஸ், அதாவது டொரண்ட் பவர் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு 17% ஏறி இருக்கான்.
அது கூட சேர்ந்து அவனுடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ உண்மையிலேயே நம்ம வந்து யோசிக்கிறோம் இந்த டோரண்ட் பவர் ஏறாதா அப்படின்னு யாராவது கேட்டோம்னா ஏறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம். ஸோ அந்த வகையில் டோரண்ட் பவர் அப்படின்றது ரிசல்ட்டுக்கு அப்புறம் 17% ஏறி இருக்கா. இதை யாராவது யோசிச்சு கரெக்டாக கெஸ் பண்ணி சில மாதங்களுக்கு முன்னாடியே வாங்கி வச்சிருந்து லாபம் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலேயே வாழ்த்துக்கள். சமீபத்தில் கூட ஒரு நண்பர் இந்த ஆக்சிடா காட்டன் பற்றி பேசிக்கிட்டே இருந்தார். அந்த ஆக்சிடா காட்டன் சமீபத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாதத்தில் 20 ரூபா ரேஞ்சிலிருந்து 26 ரூபா வந்திருக்கு. ஆனால் நிறைய ஷேர்களுடைய நியூஸ்கள் வந்து நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனித்து பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா ஸ்பிளிட்டு போனஸு அப்படின்ற ஏதாவது ஒரு ஷேரில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா அதில் பாதி ஷேரை போட்டு தள்ளிடுறாங்க ஸ்பிளிட்டோ அல்லது போனஸோ வந்து. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஷேர்கள் ஸ்பிளிட் அல்லது போனஸ் வந்ததுக்கப்புறம் அதனுடைய ப்ரைஸ் டவுன்வர்டாக போயிருக்கும். ஸோ இந்த ஆக்சிடா காட்டன் அப்படின்ற ஷேரில் வந்து போனஸ் ஆர் அதர் பிஸ்னஸ் கன்சிடர் பண்ணுறதுக்காக அவங்களுடைய போர்ட் மீட்டிங் 9th ஆகஸ்ட் நடக்குது. ஸோ இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு அலர்ட்டான நியூஸ். ஏன்னா அந்த டேட்டுக்கு அப்புறம் அவன் இன்னும் இங்கிருந்து 50 ரூபா போக போகிறானா இல்லை பழையபடி வந்து கீழே ஒரு 20 ரூபாய்க்கு கீழே போயிட போகிறானா அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் தெரியும். பட் இந்த நியூஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ். இந்த சமயத்தில் வந்து ஹாப்பியஸ்ட் மைண்ட் அப்படின்ற ஷேர் வந்து சமீபத்தில் பெருசாக ஏறி வரல. பட் அதில் ஒரு சந்தோஷமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th ஆகஸ்ட் ஃபண்ட் ரைசிங் சம்மந்தப்பட்ட நியூஸ் ஒன்று வருது. அதே மாதிரி மதர்சன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுலேயும் 2nd ஆகஸ்ட் வந்து ஃபண்ட் ரைசிங் சம்மந்தப்பட்ட நியூஸ் வருது. இந்த 2 ஷேர் வச்சிருக்கீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான நியூஸ். இந்த சமயத்தில் வந்து மார்க்கெட்டினுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் பல ஷேர்கள் 7%, 10% இறங்குறானுங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே நிறைய ஃபால் இருக்குது போல். இருங்கயா ஒவ்வொன்றா பிடிச்சி இறக்கி விட்ற ரிசல்ட் மட்டும் வரட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கும் போல். ஸோ நம்ம வச்சிருக்கிற ஷேருக்கு ரிசல்ட்டு நல்லபடியாக வந்து மார்க்கெட்டை அக்செப்ட் பண்ணி ஒரு 10% போனால் சந்தோஷம் வரும், இல்லைன்னா துக்கம்தான் வரும். இதில் முக்கியமாக நம்ம என்ன முடிவு எடுக்கணும்னா நம்மளது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது. நம்ம ஒரு ஷேரை வச்சுருக்கோம் ஆனால் அது லாஸ் மேக்கிங் கம்பெனியாக ஆயிடுச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் தயவு தாட்சணியமே இல்லாமல் குறைச்சி விட்றாங்க, ஹோல்டிங்கை குறைச்சி விட்றாங்க அல்லது எக்ஸிட்டே ஆகிடுறாங்க. அதே மாதிரி பழக்க வழக்கத்தை ரீட்டைலர்ஸும் ஃபாலோ பண்ணாங்கன்னா ப்ராபப்ளி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வரும். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம்தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.